2 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி 2 சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள்தூள், உப்பு. உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒரு எக்கு வந்து பீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் மில்க்கு, கொஞ்சம் சால்ட்டு, அந்த எக்குக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு ஒரு 2-3 ப்ரெட் எடுத்து எண்ணெய் விடாமல் ஒரு தவாவில் நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் வந்து சில்லி பவுடர், சால்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்கு. கொஞ்சமாக கையில் ஆயில் வச்சுக்கோங்க ஒட்டாமல் வரத்துக்காக. அதில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சு மசாலாலாம் சேர்த்து உருளைக்கிழங்க கையில் நல்லா வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு எக் பீஸ் எடுத்து அது சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி எக்கை உள்ளே வச்சு சுற்றி வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்க மாதிரி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கேன். எக்கு மில்கெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இதை வந்து லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வந்து டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே வந்துட்டு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக தடவி இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒன்றுனா இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்மளோட எக் ரோல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக வந்துருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் வந்து டொமேட்டோ சாஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.